வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துணவு வேலைவாய்ப்பு. ஆமாங்க, சத்துணவு வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்று புதிய அறிவிப்பு. இதை வந்து எப்படி நாம் வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பார்க்குறது, எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 38 மாவட்ட வாரியாக இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு உண்டான ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் வந்து இந்த சர்டிஃபிகேட் இல்லை வைக்கலை அப்படின்னா உடனடியாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு 100% அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் என்னென்ன சர்டிஃபிகேட்டு, எப்படி அப்ளை பண்ணணும், எந்த மூலியமாக அப்ளை பண்ணணும், யார் மூலியமாக போய் இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும், இந்த சர்டிஃபிகேட்டுக்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கேன். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான அப்டேட்ஸ் நியூஸ்கள் எல்லாமே, அதாவது ரீசெண்டாக வரக்கூடிய அப்டேட் நியூஸ் எல்லாமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நமது சேனல் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து இதுதான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்று குவாலிஃபிகேஷன். இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிறவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. அதிலே வந்து 3 விதமான வேலைவாய்ப்பை பிரிக்கிறாங்க. சமையலர், சமையல் உதவியாளர், பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான கேட்டகரியில் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறுப்பாளர் வேலைவாய்ப்புக்கு 12வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையலருக்கு வந்து 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு, உதவியாளருக்கும் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அடிப்படை ரூலு. இதுதான், இதை வச்சு தான் அடுத்தது வந்து வருது. வயது வரம்பு 18லேருந்து 35 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவ வீரராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் 5 வருஷம் தலைவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதேமாரியே நீங்கள் எஸ்சி பிரிவினரிலிருந்து முன்னாள் இராணுவ வீரராக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் +++ போட்டு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஏஜ். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு வேலைவாய்ப்பை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே நிறைய விதமான ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதையுமே நான் வந்து சொல்கிறேன், பொறுமையாக கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து சத்துணவு வேலைவாய்ப்புக்கு போகிறீங்க. உதவியாளர், சமையலர், சமையல் உதவியாளர், பொறுப்பாளர்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டிகிரி ஹோல்டர்னு வச்சுக்கோங்க. மினிமம் டிகிரி முடிச்சிருக்கீங்க. டிகிரி முடிச்சிங்க எலிஜிபிள் தான். ஓகேங்களா? மினிமம் 8th படிச்சிருந்தால் எலிஜிபிள். நீங்கள் டிகிரி ஹோல்டர், டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு வேலைவாய்ப்புக்கு போகிறீங்க. உள்ளே போனதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? டீச்சர் ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு வருஷம் சம்திங் இருக்கும். நெக்ஸ்ட்டு அங்கேயே டெம்பரரி ஜாப்ஸ் வந்து அவைலபிள் பண்ணுவாங்க. அதாவது 1வது 2வது யூகேஜி, எல்கேஜி, ஃப்ரீ கேஜி இதுமாரி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. எலிஜிபிள் கேட்டகரி வாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறப்பயே நீங்கள் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் அந்த வேலையை வாங்கிக்கலாம். மந்த்லி வந்து ஒரு 18,000 ரூபாய் சம்திங் டெம்பரரி ஜாப்ஸுக்கு. ஓகேங்களா? அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸே அதை வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டெம்பரரியாக ஒரு ஜாப்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஸ்டாண்டர்டாக எடுத்து நடத்துனீங்க அப்படின்னா மந்த்லி சேலரி ஃபிக்ஸடு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் டீச்சர் ஆகிறதுக்கு அதிகப்படியான எஃபெக்ட் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் அதிலே இருக்கணும் அப்படின்னாலும் இருக்கலாம். போதும், இந்த சம்பளம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஓகே. இல்லை இன்னும் சம்பளம் அதிகமாக வேணும், இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிகிரி வந்து படிக்கிற மாதிரி வரும். நீங்கள் வந்து பார்ட் டைம்லேயே கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். உங்களாம் மந்த்லி ஒன்ஸ் போய் இல்லை 3 months ஒன்ஸ் வந்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் போய் அட்டன் பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரூலு. இது வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. இப்போ வந்து நடைமுறையில் இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்புக்கு எடுத்து போய் வந்து இதுமாரி நிறையா பேர் இருக்கிறாங்க.
இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸுக்கு நீங்கள் ஒன்ஸ் விண்ணப்பிச்சிட்டிங்க, அதாவது நான் வந்து உள்ளே போயிட்டேன் அப்படின்னாலே டிகிரி ஹோல்டராக இருந்தால் சொல்கிறேன், நீங்கள் வந்து டீச்சர் போகலாம், டீச்சர் ட்ரைனிங் போயிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகலாம். ஓகேங்களா? இதுமாரி போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் 100ல் 80% போயிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். மாவட்ட வாரியாக, தாலுக்கா வாரியாக, பஞ்சாயத்து வாரியாக மாறுபடலாம். இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் மாறுபடும். ஓகேங்களா? அதுக்கேற்றாறு போல் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கணும். நான் ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் தெளிவாக 1 by 1 பொறுமையாக சொல்கிறேன். எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அடிச்சு விட்டு பார்த்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அதை நான் ரீவைண்ட் பண்ணணும்னா அப்படின்னா டைம் இருக்காது. ஏன்னா நம்ம சொல்கிறதே அதிக நேரம் சொல்கிறதுனால டைம் இருக்காது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி சான்றிதழ், அதாவது நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு ஒன்று குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கட்டாயமாக வேணும். அது 8th இருக்கலாம், 10th இருக்கலாம், 12th இருக்கலாம், டிகிரியாக இருக்கலாம், எதாக இருந்தாலுமே மார்க் ஷீட்டு, டிசி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க? எஸ்சியில் வரீங்களா, எம்பிசியில் வரீங்களா, எஸ்டியில் வரீங்களா, ஓபிசியில் வரீங்களா, ஜென்ரலில் வரீங்களா, என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வேணும், கட்டாயமாக வேணும். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு மாறுதல் ஏற்படும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 பள்ளி இருக்குது அப்படின்னா 10 கம்யூனிட்டியை பிரித்து தான் வேலைவாய்ப்பு போடுவாங்க. இப்போ எப்படி ஒரு அரசியலில் நிற்கிறப்ப இங்கே வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் அரசியலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, ரூலே இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூல் படி தான் வந்து இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டியுமே எல்லா இடத்துலையுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அரசாங்கம் வந்து அப்பயே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்ட வாரியாக 1 by 1 அறிவிப்பு கொடுப்பாங்க. அறிவிப்பு வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இந்த கம்யூனிட்டிக்கு இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வரும். அது எதுக்கு அப்படின்னா எல்லாருமே சமம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சமம் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்தினாங்க அப்படின்னா தான் அடுத்த இது வந்து கரெக்டாக வந்து நிற்பாங்க. அதேமாரியே இப்போ வந்து அறிவிப்பு கொடுக்கறதுக்கும் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவை. ஓகேங்களா? அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் கட்டாயமாக வேணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய தூரச் சான்றிதழ், அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அங்கே, அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளிக்கு உள்ள தூரங்கள், இடைப்பட்ட தூரங்கள் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணி தூரச் சான்றிதழ் அப்படிங்கிறத வியூவை உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அந்த தூரச் சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக வேணும். அந்த முக்கியமான சர்டிஃபிகேட்னு சொன்னல, அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தூரச் சான்றிதழ். இந்த தூரச் சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா விஓ ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்து நேரடியாக போகணும். போயிட்டு நான் இந்த வேலைவாய்ப்புக்கு நான் வந்து விண்ணப்பிக்கணும், எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஃபார்ம்லேயோ இல்லை வாய்மொழியிலையோ நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் உங்கள் கைக்கு கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு அதோட எலிஜிபிள் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 20 நாளைக்குள்ளே தான் இருக்கும். அந்த 20 நாளைக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான இது வேலைவாய்ப்புக்கு உண்டான விண்ணப்பிக்கிறது, அங்கே போஸ்ட்டை போடுறது எல்லாமே கரெக்டாக போட்டுக்குவாங்க. ஓகேங்களா? இதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லா சர்டிஃபிகேட்டையும் வச்சுட்டு A4 ஃபோர்ஸ் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து தெளிவாக ஃப்ரம் டு அட்ரஸ் இருக்கணும். ஸ்டாம்ப் வந்து 25 ரூபாய்க்கு ஒட்டி இருக்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஜெராக்ஸ் வைக்கிறீங்களோ அதை வந்து 2 செட்டு ஜெராக்ஸாக வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டேட், உங்களுடைய சிக்னேச்சர் வந்து உங்களுடைய ஜெராக்ஸ், நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் நான் சொன்னனோ அந்த ஜெராக்ஸ் வைக்கிறப்ப உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும்.
நிறையா விதமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான நிறைய விதமான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. 1 by 1 அடுத்தடுத்த மாவட்டங்களில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யார் ஈரோடு மாவட்டத்தில் இருந்தாலுமே தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தொடர்பு பண்ணுங்கள். அது எப்படி பார்க்கணும், எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் 1 by 1 சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.